Good morning, Shanthini. Morning, Ram. So, கடந்த சில நாட்கள் நம்ம வந்து ஆழ்வார்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவும் நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு வந்து ஆண்டாள் ஆழ்வாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு. சோ அவங்கள பத்தி தான் பேச போறோம். பெரிய ஆழ்வார் வந்து இவங்களை தத்தெடுத்துட்டாரு அப்படின்னு நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா. இவர் ஃபர்ஸ்ட் அவங்க வச்ச பேர் வந்து கோதை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டாள் அப்படின்னு மாத்திருக்காங்க. இவங்க வந்து திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படின்னு ரெண்டு பாடல் தொகுப்புகளை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இப்போ கூட மார்கழி மாசம் நடக்கிற அந்த கச்சேரிகள்லாம் இந்த பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லார்ட் விஷ்ணு, அதாவது விஷ்ணு பகவானோட தீவிர பக்தை அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவாங்கன்னா ஆண்டாள் ஆழ்வாரை தான் சொல்லுவாங்க. சோ இன்னும் நம்ம அவங்கள பத்தி நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சுராம், ஆண்டாளோட அந்த இயற்பெயர் வந்து கோதைன்னு சொன்னீங்களா? அதோட அர்த்தம் நான் சொல்றேன். ஆக்சுவலி புறநானூறுல வந்து கோதை அப்படின்னு ஒரு பாடல்லாம் இருக்கு. சேர பாண்டியன் பத்தி பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாடல் வந்து கோதை அப்படின்னா வந்து அழகான பூமாலை அப்படின்னு அர்த்தமா. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் துளசி செடி பக்கத்துல தான் வந்து கோதையை வந்து எடுத்திருக்காரு குழந்தையா. ஸோ அதனால பார்க்கும்போது ஒரு அழகான பூமாலை மாதிரி இருந்திருக்கான். அதனால வந்து கோதை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள்ங்கிற பேர் வந்து வேற ரீசன்ஸ்னால வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். இப்போ என்ன செக்மெண்ட் வரப்போகுது? இப்போ வந்து சூரியோதயம் வரப்போகுது. பார்த்துடலாமா? பார்த்துலாம். இது சூரியோதயம். இன்று 15/9/2015 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி மாலை 4:38 வரை துவிதியை, பிறகு திருதியை. அஸ்தம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, ஆண்டாள் வந்து சின்ன வயசுல இருந்தே விஷ்ணு பகவானுக்கு வந்து நிறைய பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட இயற்பெயர் வந்து கோதை அப்படின்னு சொன்ன இல்லையா. இவங்க கோதையா இருந்தப்பவே வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருந்திருக்காங்க. அதாவது இவங்கள மாதிரியே விஷ்ணு பகவானுக்கு வந்து பணிவிடை செய்யற நிறைய பேர், இவங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் அப்படி வச்சுட்டு ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவங்க வந்து பக்தியா இருக்கிறத தாண்டி இவங்க பக்தி முத்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஷ்ணு பகவானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த லெவலுக்கு வந்து இவங்க அவங்க மேல அன்பு வச்சிருந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்ல இருக்க ரங்கநாத சுவாமியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் வந்திருக்கு, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு சொல்ல வந்த விஷயம் வந்து இவ்வளவுதான். சரி, ஓகே ராம், ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டென்ட் சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பாட்டு மற்றும் அதோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்கள் நம் இல்லந்தோறும் ஒவ்வொரு விடியலிலும் புத்தம்புது காலை மூலமாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவியினுடைய பரங்கருணையினாலே பாடல் 35 திருமணம் நிறைவேற என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். திங்கட்பகவின் மணனாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் ஏதுமோ, தரங்கக் கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்ற பாடல். திருமணம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இல்லத்திலும் இன்றைக்கு மிகப்பெரிய தவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இருந்த சென்ற தலைமுறை போய் இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே திரும்பினாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுவதெல்லாம் நீங்கள் பிள்ளைக்கு நல்ல பெண்ணாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உரிய பருவத்திலே
திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான அருமையான பிரார்த்தனை பாடல் அபிராமி அந்தாதியிலே இந்த பாடல். மிகுந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டிலே விளக்கை ஏற்றி வைத்து இந்த பாடலை திரும்ப திரும்ப பல முறைகள், அவர்களுக்கு எத்தனை முறை 16, 21, 33, 55, 108 என்று அவர்களுக்கு எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே வந்தால் நிச்சயமாக பராசக்தி மிக நல்ல வாய்ப்பை, மிக நல்ல திருமண வாழ்க்கையை நமக்கு அள்ளி தருவாள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக அபிராமி அதிலே இருக்கிறது, பொதிந்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு அந்த நன்மை நடைபெற்றிருக்கிறது. அப்படி திருமணம் நடைபெற வேண்டும். நம்முடைய இந்து சமயம் இருக்கிறதே, அது மற்ற சமயங்களை விட மிக வித்தியாசமான சமயம். ஏன் என்று சொன்னால் இறைவனுக்கே திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய சமயம் நம்முடைய சமயம். நம்முடைய சமூகத்திலே யாரையும் சன்னியாசியாக போக வேண்டும் என்று சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் சன்னியாசியாக மாறுங்கள், நீங்கள் சன்னியாசியாக மாறித்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமயத்திலே யாரையும் வற்புறுத்தவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவன் ஒவ்வொரு முறையாக பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தனாக இருந்து வானப்பிரஸ்த நிலைக்கு வந்து பிறகு இறைவிலே சன்னியாசியாக மாறக்கூடிய உயர்ந்த தத்துவத்தை நம்முடைய சமயம் அளித்திருக்கிறது. ஆகையினாலே நான் சாமியாராக போய் தான் நான் இந்த உலகத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை. முறையாக பீடாதிபதிகளாக இருந்து சந்நியாச ஆசிரமம் பெற்றுக்கொள்வோருடைய நிலை வேறு. அவர்களெல்லாம் பல்வேறு யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் காட்டிய வழியிலே வந்து சந்நியாசம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஞானிகளாக இருக்கிறார்கள். அவர்களை தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்முடைய இந்து சமயம் என்ன பேசுகிறது என்று கேட்டால், கணவன் மனைவியாக வாழுங்கள், ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுங்கள், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதரும் கழுமல வளர்நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. இறைவனும் இறைவியுமாக இந்த உலகத்திலே சேர்ந்து வாழ்ந்து நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள். அன்போடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறார்கள். அபிராமி அந்தாதியிலே பின்னாலே ஒரு பாடல் வரும், சொல்லும் பொருளும் என நடமாடும் நின் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே என்று ஒரு பாடல் வரும். இறைவனும் இறைவியும் சொல்லும் பொருளாக இந்த உலகத்திலே இணைந்து காட்டியிருக்கிறார்கள். திருமணம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு போலே திருமணம் எதற்கு? இந்த உடல் இன்பத்திற்காக இல்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிக்கல் எதனாலே இன்றைக்கு விளைந்திருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் இந்த பகுதி பொருளாதாரம், இன்பம், தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலம், இவற்றையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். இதற்காக திருமணம் இல்லை. எதற்காக திருமணம் என்று சொன்னால் அழகாக சொல்லுவான் வள்ளுவ பெருந்தகை. திருமணம் ஒருவன் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு ஆண் தனித்து இருந்தால் அங்கே போய் யாரும் அவனிடத்திலே சேர்ந்து இருந்து வாழ்வதற்காகவோ அல்லது விருந்து போவதற்காகவோ சூழ்நிலை இல்லை. யாரும் போக மாட்டார்கள். அவனே எங்கேயோ வெளியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனோட போய் நாம் எப்படா இருக்கிறது என்று சொல்லி விடுவார்கள். ஒரு பெண் தனித்து இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய சமுதாயத்திலே யாரும் செல்வதே கிடையாது. பெரிய புராணம் அழகாக சொல்லும். சிவபெருமானே வந்து நிற்கிறார் சிறுத்தொண்ட நாயனார் இல்லத்திற்கு. சிறுத்தொண்ட நாயனார் இல்லை, கோயிலுக்கு போயிருக்கிறார் என்று அவருடைய இல்லத்தரசி சொல்லுகிறாள். அப்பொழுது சிவபெருமான் சொல்லுகிறார், பெண் தனித்து இருக்கிற இடத்திலே யாம் இருப்பதில்லை, அருகிலே இருக்கிற ஆலயத்திலே இருக்கிறோம், வந்தவுடன் அவரை வரச் சொல்லவும் என்று சேக்கிழார் மிக தெளிவாக நம்முடைய சமுதாயத்தை படம் பிடித்து காட்டுகிறார். பெண் தனித்து இருந்தால் யாரும் அங்கே செல்லுவதில்லை. அப்படி ஆணும் பெண்ணும் தனித்து இருந்தால் அவர்கள் செய்ய முடியாத பணி என்ன என்று கேட்டால் விருந்தோம்புதல் என்ற பணி. விருந்து என்று சொன்னால் நாம் அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா என்று தான் நினைக்கிறோம். ஆனால் தமிழிலே விருந்து என்று சொல்லுகிற சொல்லிற்கு புதியவர்கள் என்பதுதான் பொருள். மிக அழகாக கம்பராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அடையாளம் காட்டுகிற பொழுது, அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லுவார் விருந்தினர்கள் என்று வார்த்தையை சொல்லுவார். இவர்கள் யார் என்று கேட்டால் அதுக்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார், விருந்தினர்கள் வேள்வி காணிய வந்தார் வில்லும் காண்பார் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வேள்வியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் புதியவர்கள், இவர்கள் வில்லையும் கூட பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஆணும் பெண்ணும் சேர்ந்த இல்லறத்திலே இருந்தால்தான் விருந்து படைக்க முடியும், உபசரிக்க முடியும், வருகிறவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்க முடியும். அன்னம் விடுவதிருக்கிறதே, அதுபோல மிகப்பெரிய தர்மம் உலகத்திலே இல்லை. சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு? எல்லோருக்கும், யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று வரவேற்று உபசரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய மிகப்பெரிய தன்மையாளர்கள் தான் நம்முடைய பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
இளையான்குடி மாறனார் என்ற ஒரு மிகப்பெரிய 63 நாயன்மார்களிலே ஒருவர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் உணவிற்காக செலவழித்து விட்டார். அவரிடத்திலே ஒரு செல்வமும் இல்லை. அவரிடத்தில் இருந்த கொஞ்ச நெல்லையும் கொண்டு போய் அன்றைக்குத்தான் விதைத்து விட்டு வந்திருக்கிறார். நல்ல மழை இரவு நேரத்திலே பெய்து கொண்டே இருக்கிறது. பெரிய மாட மாளிகையிலே இருந்தவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வறியராகி ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரும் அவருடைய மனைவியும். அப்பொழுது கூட இவ்வளவு சாப்பாடு போட்டோம், நாம் இளைத்து போய்விட்டோம் செல்வத்தினாலே என்று சொல்லி அவர் மனைவி ஒரு வார்த்தை கூட சொல்லுவது கிடையாது. அப்படி தர்மத்தையே கடைபிடித்து கொண்டு உயிராக வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக அந்த மழையிலே ஒருவர் கதவை தட்டுகிறார். கதவை திறந்து பார்த்தால் அன்னம் இருக்கிறதா, சாப்பிடலாமா, பசிக்கிறது என்று ஒருவர் சொல்லக்கூடிய செய்தி காதிலே விழுகிறது. அவரை வரவேற்று உபசரித்து அமரச் சொல்லி மனைவியை நிமிர்ந்து பார்க்கிறார். அவர் கண்களாலேயே அவள் பேசுகிறாள், இன்று காலை தானே நீங்கள் வயலிலே கொண்டு போய் அந்த நெல்லையெல்லாம் விதைத்து விட்டு வந்தீர்கள், மழை பெய்து அவையெல்லாம் நிச்சயமாக மேலே வந்திருக்கும், நீங்கள் போய் அவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு வாருங்கள், நாம் நிச்சயமாக ஒரு நல்ல உணவை இவருக்கு கொடுப்போம் என்று மழையிலே போய் தன்னுடைய வயலிலே விதைத்த நெல்களை எல்லாம் மேலே வந்திருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் சல்லடையை வைத்து அறிந்து கொண்டு வந்து வீட்டிலே மனைவியிடத்திலே இரத்தோடு கொடுக்கிறாள். சமைப்பதற்கு விறகில்லை. வீட்டினுடைய ஒரு கூரையை ஒரு பகுதியை பீத்து அந்த இடத்திலே அந்த கூரையை பிடுங்கி எடுத்து அடுப்பை பற்ற வைத்து சமைத்து அந்த நெல்லை வறுத்து குத்தி அரிசியாக்கி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரையை பதப்படுத்தி கொண்டு வந்து இலையிலே உணவு போடுகிற பொழுதுதான் வந்திருக்கிறவன் இறைவன் என்று அவர்களுக்கு புரிகிறது. இறைவனை நேரடியாக வந்திருக்கிறான் என்று தெரிந்து அவர்கள் உணவளிக்கவில்லை, எல்லோருக்குமாக உணவை அளிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட தர்மத்தை இடைவிடாது கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்ற வள்ளுவனுடைய மிகப்பெரிய குறளுக்கு இளையான்குடி மாறனை விட யார் இந்த உலகத்திலே உதாரண புருஷராக இருக்க முடியும்? மேலும் சொல்லுகிறான் வள்ளுவன், ஒரு இல்லத்தானுடைய கடமை என்ன என்று கேட்டால், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொல்லுகிறான். திருமணம் எதற்காக என்று சொன்னால், இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு கடமை செய்வதற்காக. மனைவி இருந்தால்தான் ஒருவர் அந்த இறந்து போனவர்களுக்கான கடமையை செய்ய முடியும். சிரார்த்தம் என்று சொல்லுகிறார்களே, திதி என்று சொல்லுகிறார்களே, அவற்றை செய்வதற்கு மனைவி பக்கத்தில் இருக்க வேண்டும். அப்படி தென்புலத்தாருக்காக, தெய்வத்திற்கு செய்யக்கூடிய கடமைக்காக, தன்னுடைய உறவினர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்காக, விருந்தாளிகளை பராமரிப்பதற்காக, தன்னையும் தன் குடும்பத்தையும் பராமரிப்பதற்கான 5 கடமைகளை வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்லுகிறார் என்று சொன்னால், திருமணம் என்பது உடல் சார்ந்த விஷயம் இல்லை, திருமணம் என்பது தர்மம் சார்ந்த விஷயம். அதை எப்பொழுது இந்த சமுதாயம் கடைப்பிடிக்கிறதோ அப்பொழுதுதான் திருமணங்கள் எல்லாம் வெற்றியாக மாறிப்போகும். வெறும் பொருள் ஈட்டி இந்த உலகத்திலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக திருமண வாழ்க்கை இல்லை என்று உறக்கச் சொல்லக்கூடிய மிக கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகையினாலே தான் அபிராமி அந்தாதியிலே இந்த பாடலை திருமணம் நிறைவேற என்று சொல்லுகிற பொழுது எம்பெருமானுடைய கருணையை சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலே, திங்கட்பகவின் மணனாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளை என்ற அருமையான பாடலை இல்லந்தோறும் பாடி பாடி எல்லோருக்குமாக, ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக, உரிய காலத்திலே உரிய பருவத்திலே நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான மணாளனும் மணாளனுமாக, கணவனும் மனைவியுமாக, மணப்பெண்ணும் மணமகனுமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக செய்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களோடு சேர்ந்த நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், கிருஷ்ணா கோபிகா அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு? கோபிகா நம்ம கிருஷ்ணாக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியில் அவர் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அது ஒரு ஸ்டோரி இருக்குல்ல நார்த் இந்தியாவில். ஸோ அதை பார்த்து தான் ஆக்சுவலி ஆண்டாள் நம்மளும் பெருமாளை ஏன்னா கிருஷ்ணா விஷ்ணு எல்லாம் ஒரே இன்கார்னேஷன் தானே, அவரோட அவதாரங்கள் தானே. ஸோ அதனால அவங்கள பார்த்து தான் ஆக்சுவலி கோபிகாவை பார்த்து தான் நம்மளும் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இவங்க ஆசைப்பட்டு நிறைய பாடல்கள்லாம் அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க. திருப்பாவை, வாரணமாயிரம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க பெருமாள் பற்றி. அண்ட் என்ன பண்ணுவாங்களாம், வீட்லேயே கோபிகா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துப்பாங்களாம். ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்கள மாதிரி கையில் இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துப்பாங்களாம். உட்காந்து பெருமாக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டிருக்காங்க பெரியாழ்வாருக்கு. ஆனால் பெரியாழ்வாருக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, எதுக்கு நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு ரொம்ப. ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க கோபிகா, ஆண்டாளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க சொல்லுவாங்க லவ் லைஃப்பில். ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நளினி சம்பத்குமார் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது கனவு மெய்ப்பட.
டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட டக்குன்னு சொல்லிடுவாங்க கொலம்பஸ் அப்படின்னு. கொலம்பஸ் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதை. சின்ன வயசுலேருந்தே இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டை கிழக்கு பக்கமாக தான் கடல் மார்க்கமாக பயணம் செஞ்சு டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிற கனவு கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அந்த கனவை தான் நனவாக்கணும் அப்படின்னா அதற்கான ஆக்ஷன் பிளான்களையும் தான் எடுக்கணும் அப்படின்னும் கொலம்பஸ்க்கு நல்லாவே தெரியும். கொலம்பஸோட அப்பா ஒரு நெசவாளி. ஸோ அப்பா செஞ்சிட்டு இருந்த அந்த நெசவு தொழிலை தான் கொலம்பஸும் பார்த்துட்டு இருந்தார். என்னதான் நெசவு தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரும், கொலம்பஸின் அந்த சின்ன வயது கனவான கடல் மார்க்கமாக சென்று இந்தியாவை டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவை மட்டும் கொலம்பஸ் தொலைக்கவே இல்லை. எப்பொழுதுமே தான் கடலில் பயணித்து இந்தியாவை கண்டுபிடிக்கிற மாதிரி கனவு கண்டுக்கிட்டே இருப்பார் கொலம்பஸ். தன்னுடைய கனவு நனவாவதற்காக அவர் செஞ்ச ஆக்ஷன் பிளான்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தொடர்ந்து பல நாட்டு அரசர்களையும் சந்தித்து எனக்கு ஒரு கப்பலை கொடுங்க, அந்த கப்பலில் நான் போய் கிழக்கு பக்கமாக என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து இந்தியாவை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற தன்னுடைய இந்த கனவு லட்சியம் ஆசையை பல நாட்டு அரசர்கள்கிட்ட கொலம்பஸ் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் எந்த ஒரு அரசருமே கொலம்பஸை நம்பி கப்பலையும் சரி அந்த கப்பலை ஓட்டக்கூடிய செயிலர்ஸையும் சரி கொலம்பஸுக்கு கொடுக்கவே இல்லை. தன்னுடைய கனவு நிச்சயமாக நனவாகிடும், எப்படியும் கடல் மார்க்கமாக சென்று நாம் இந்தியாவை கண்டுபிடிக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னுடைய கனவின் மீது தன்னுடைய லட்சியத்தின் மீது மிக தீவிரமான நம்பிக்கை கொண்டிருந்தார் கொலம்பஸ். தன்னுடைய விடாமுயற்சியை அவர் விடவே இல்லை. திரும்ப திரும்ப பல நாட்டு அரசர்களை சந்தித்து தன்னுடைய கனவுக்கு துணை புரியும்படி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். 10 வருடங்களாக அவர் தொடர்ந்து இப்படி பல நாட்டு அரசர்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஸ்பெயின் நாட்டு அரசியான இசபெல்லா என்ன பண்ணாங்க, ஓகே கொலம்பஸ் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், சரி அவருக்காக நாம் கப்பலை கொடுப்போம், கப்பலில் அவருக்கு தேவையான அந்த பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சேர்த்தே அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 3 கப்பல்களை கொலம்பஸிடம் கொடுத்தார் இசபெல்லா. ஓகே, கப்பல் கிடச்சாச்சு, நம்முடைய கனவில் பாதி கிணற்றை நாம் தாண்டிட்டோம் அப்படின்னு கொலம்பஸ் நினைக்கும் பொழுது அந்த கப்பலை ஓட்டுவதற்காக எந்த மாலுமியே ரெடியாக இல்லை. என்ன காரணம்? தெரியாத ஒரு ஊரை நோக்கி தெரியாத ஒரு பயணத்துக்கு கொலம்பஸ் கூப்பிடுறாரு. அது எப்படி? கொலம்பஸை பற்றி நமக்கு முன்ன பின்ன கூட தெரியாது, அவர் எந்த ஊருக்கு போக போகிறாரு அப்படின்னு தெரியல, புதிதாக ஒரு ஊரை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவரை நம்பி நாம் எப்படி நம்ம கப்பலை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கொலம்பஸ் எந்த கப்பலில் ஏறி பயணிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கப்பலை செலுத்த எந்த செயலருமே முன் வரல. ஆனாலும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து பின்வாங்காத கொலம்பஸ் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்காக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருந்த சிறை கைதிகளை, தூக்கு தண்டனையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குற்றவாளிகள், இப்படி சிறை கைதிகள் குற்றவாளிகள் இந்த தூக்கு தண்டனைக்கு தயாரானவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 87 பேர்களை தன்னுடைய கப்பல் பயணத்துக்கு செயலராக கொலம்பஸ் கூட்டிகிட்டு போனாராம். சரி, நாம் சிறையில் இருக்கோம், எப்படியும் நமக்கு மரணம் வரப்போவது நிச்சயம், ஸோ இவரோட நாம் கடலில் நோக்கி பயணப்பட்டாலும் கடல்லையே நமக்கு மரணம் நிகழ்ந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு துணிந்த அந்த சிறை கைதிகள் கொலம்பஸோட அந்த கப்பல் பயணத்துக்கு தயாராகி கொலம்பஸின் கப்பல்களை கடல் மார்க்கமாக செலுத்த ஆரம்பித்தாங்க. ரொம்ப ரஃப் வெதர், ரஃப் வேவ்ஸு, அடிக்கடி வரக்கூடிய சூறாவளி காற்று, சீ சிக்னஸ், இது எதுவுமே கொலம்பஸையும் பாதிக்கலை, கொலம்பஸோடு வந்த செயிலர்ஸ்களையும் பாதிக்கலை. அவருடைய ஒரே இலக்கு, ஒரே கனவு என்னவாக இருந்தது? கிழக்கு நோக்கி நாம் பயணப்பட்டுருக்கோம்,
இந்தியாவை நாம் சென்று அடையணும் அப்படிங்கிற ஒரே கனவு தான் கொலம்பஸ்குள்ளே இருந்தது. ஆனாலும் அடித்து போட்ட சூறாவளி காற்றில் அந்த கப்பலின் திசை என்பது மாறிப்போய் கிழக்கு பக்கம் போக வேண்டிய கப்பல் என்பது மேற்கு பக்கமாக போன பொழுது மட்டுமே தான் அமெரிக்கா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நம்மால் ஒரு லட்சியம், ஒரு கனவு என்பது நமக்குள் தீவிரமாக இருக்கும் பொழுது இயற்கையும் இறைவனும் நிச்சயம் நமக்கு சாதகமாக வேலை செய்வார்கள் என்பதை தான் கொலம்பஸின் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்குது. நாம் நினச்சபடி எந்த அரசருமே எனக்கு கப்பல் கொடுக்க முன் வரலையே, அப்படியே கப்பல் கொடுத்தாலும் அந்த கப்பலை செலுத்த எந்த செயலர்ஸுமே முன் வரலையே, ஸோ நான் கண்ட கனவு என்பது வெறும் பகல் கனவு தானா, என்னுடைய கனவு என்பது நனவாக வாய்ப்பே இல்லையா அப்படின்னு ஒரு நாளும் கொலம்பஸ் நினைச்சதே இல்லை. நாம் நினைத்த கனவின், நாம் கண்ட கனவு நிச்சயம் நிறைவேறதான் போகுது. அந்த கனவின் தீவிரத்தை நான் தீவிரமாக நம்புகிறேன். என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து விடாமுயற்சியை நான் மேற்கொண்டால் எனது கனவு என்பது நிச்சயம் ஒரு நாள் மெய்ப்படும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக கொலம்பஸ் நம்பினதுனால மட்டுமே தான் அவரை நம்பி ஸ்பெயின் நாட்டு அரசியான இசபெல்லா 3 கப்பல்களை அவர்கிட்ட கொடுத்தாரு. வாழ்க்கையில் நம்மால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத விஷயங்கள் 3. அது என்ன அப்படின்னா, நம்முடைய இறந்த காலம், அது முடிந்து விட்ட ஒரு காலம். அந்த முடிந்து போன இறந்த காலத்தை திரும்ப திரும்ப நாம் நினச்சி பார்த்து இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே திரும்ப திரும்ப நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கனவுகள் என்பது நனவாகவே ஆகாது. அதே மாதிரி தான் வெதர், நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்கு மீறிய விஷயம் என்பது வெயில் அடிப்பது என்பதும் மழை பெய்வது என்பதும். ஸோ இன்னைக்கு வெயில் அடிக்குது, அதனால் நான் கண்ட கனவு நனவாகாது, இன்னைக்கு மழை பெய்யுது, அதனால் நான் கண்ட கனவு நனவாகாது அப்படின்னு நாம் முயற்சி செய்யாமல் இருப்பதற்கான அந்த பிளேம்களை இயற்கையின் மீது நாம் போடுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். 3வது முக்கியமான விஷயம், நம்முடைய கண்ட்ரோலில் இல்லவே இல்லாத விஷயம், நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரவே வராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களின் சொற்கள் அல்லது செயல்கள். கொலம்பஸ் திரும்ப திரும்ப பல அரசர்களிடம் போய் எனக்கு கப்பலை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த அரசருமே அவரை நம்பி கப்பலை கொடுக்க முன் வரலை. அப்படிங்கும் பொழுது கொலம்பஸ் என்ன நினச்சாரு, நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத ஒரு விஷயம் என்பது மற்றவர்களின் சொற்கள் என்பதும் செயல்கள் என்பதும், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்பது நம்முடைய கனவு, அதன் லட்சியம், அந்த லட்சியத்திற்காக நாம் எப்படி உழைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமே தான் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது. நம்மளோட கண்ட்ரோலில் இல்லவே இல்லாத 3 விஷயங்களை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டு அதனால் மனம் சோர்வடையும் பொழுதெல்லாம் நாம் என்ன நினச்சிக்கணும், கட்டுப்பாட்டில் இல்லாத 3 விஷயங்களின் மீது நாம் கவனம் செலுத்துவதை விட நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய நம்முடைய மன எண்ணங்களை நாம் மாற்றிப்போம். நெகட்டிவான திங்கிங்கை பாசிட்டிவான திங்கிங்காக மாற்றிப்போம். கான்ஃபிடென்ஸை நாம் இல்லாமல் இருக்கும் பொழுது கான்ஃபிடென்ஸ் கொண்ட ஒரு பர்சனாலிட்டியாக நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோம்னு ஒவ்வொரு நாளும் கொலம்பஸ் போல நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் பொழுது தான் நாம் காணும் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக மெய்ப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம் தினமுமே பலவிதமான முயற்சிகளில் இறங்கும் பொழுது இமீடியட்டாக நமக்கு சக்ஸஸ் கிடச்சிடுமா, ஓவர் நைட் சக்ஸஸ், இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் அதெல்லாம் கிடச்சிடுமான்னு பார்த்தா கட்டாயம் கிடைக்காது. இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் கிடைப்பதற்கு இது ஒன்றும் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரியான விஷயம் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கை. நாம் தொடர்ந்து போராடும் பொழுது மட்டுமே தான் அந்த விடாமுயற்சி என்பதை நாம் விடாமல் பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது மட்டுமே தான் பல விஷயங்கள் நமக்கு சாத்தியமாகும். நம்மால் நிச்சயம் நாம் கண்ட கனவை எட்டிவிட முடியும், நம்முடைய லட்சியத்தை நம்மால் எட்டிவிட முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு குரல், ரொம்ப ஒரு உரத்த குரலில் நமது மனதிற்குள் என்றுமே ஒலித்து கொண்டு இருக்கும்படி ஒரு சின்ன மனப்பயிற்சியை நம்ம மனதுக்கு நாம் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம மனசுக்கு நாம் சொல்லி கொடுத்து கொள்ள வேண்டிய முக்கியமான மந்திரமும் இதுதான். என்ன ஆனாலும் சரி, எப்படி வாழ்க்கையின் ஓட்டம் போனாலும் சரி, எனது லட்சியத்தை நான் நிச்சயம் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்மளோட மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே
வெற்றி என்பது நிச்சயம் நம் எல்லாருக்குமே சாத்தியமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கொலம்பஸ் கண்ட கனவு மேம்படுவதற்கு அவர் எந்தெந்த மாதிரியான யுக்திகளை கையாண்டாருன்னு பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோடும் கருத்துக்களோடும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு ஒரு நேம் இருக்கு இல்லையா, அது காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இவங்க கோதை, அதாவது ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா வந்து மாலை வந்து செஞ்சு போடுவாராம். விஷ்ணு பகவானுக்கு வந்து மாலை செஞ்சு போடுவார். அது போடுறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஃபர்ஸ்ட் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து போட்டு பார்த்து அழகு பார்த்துப்பாங்களாம். கேடி பாப்பாவா இருந்திருக்காங்க. அது மாதிரி பண்றது வந்து இவருக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கோச்சிக்கு நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, சாமிக்கு படைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சாமிக்கு தான் போகணும், இது ரொம்ப தப்பு அப்படின்லாம் சொல்லி திட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்ல இருந்து என்ன ஆயிருக்கு, கடவுள் விஷ்ணு பகவான் வந்து பெரியாழ்வார் கனவுல வந்து ஏன் திட்டினீங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க வந்து அந்த மாலையை போட்டு பார்த்துட்டு கொடுக்குறதா நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டாராம். சரி, அதனால தான் இவங்க அதுக்கப்புறம் எப்போ இவங்க மாலை செஞ்சாலும் இவங்க வந்து அதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் விஷ்ணு பகவானுக்கே படைப்பாங்களாம். அதனால தான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு நேம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணோம், விஷ்ணு பகவானே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ இவர் சொல்லி பார்த்துருக்காரு, யார் பெரியாழ்வார் சொல்லி பார்த்துருக்காரு, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சரி, இவங்க ரொம்ப சொல்கிறாங்களே விஷ்ணு பகவான் வந்து நம்ம கனவுல வேறு வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்க இஷ்டப்படியே விட்டுடலாம் அப்படின்ட்டு மணப்பெண் கோலத்தில் வந்து ஒரு நாள் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலோட உள்ளே போனோன்னே மர்ஜ் ஆயிட்டாங்க. சாமியோட சாமியா மாறினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம மகளும் பழைய படத்துலலாம் வருமே அப்படியே மறைஞ்சிருவாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம மகளும் ஒரு கடவுள் தான், அப்பதான் அவர் உணர்ந்திருக்காரு. ஓகே, நல்ல விஷயம் தான். தொடர்ந்து டாக்டர் சிவராமன் டிசீஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இதனால மாதிரி ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்மளுடைய இளைய சமூகத்தை வந்து ஒரு 25 வயதிலிருந்து 40 வயது உள்ள நபர்களுக்கு மிக முக்கியமான மருத்துவ சவால்களாக இருக்கிறது 2 முக்கியமான நோய். ஒன்று வந்து சர்க்கரை வியாதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் சர்க்கரை நோயாளிகளினுடைய கூட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு சத்தமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய உடல்நல யுத்தம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இரத்த கொதிப்பு. இந்த இரத்த கொதிப்பையும் சர்க்கரை வியாதியும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு அண்ணந்தம்பி நோயின்னு கூட சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கெல்லாம் இரத்த கொதிப்பு இருந்துச்சு. அப்படி ஒரு 2 வரதுக்கான காரணங்களும் நிறைய இருந்ததுனால அந்த பேர் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் தனியாகவும் இரத்த கொதிப்பு நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கூடிக்கிட்டே இருக்குது. முன்பெல்லாம் வந்து இரத்த கொதிப்பு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கடினமான ஒரு வாழ்வியலில் இருக்கிறவங்க, ஒரு குறைந்த ஊதியத்தை வைத்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் நல்லா ஆளாக்கி படித்து அவர்கள் வளர்வதற்காக பல்வேறு விஷயங்களை வந்து தன்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் தொலைத்து ரொம்ப ஒரு தியாக உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நபர் வந்து வயதாகும் பொழுது அத்தனை காலம் வந்து பட்ட கஷ்டங்கள், மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் சேர்ந்து வயதுயத்தில் ஒரு 60 வயதில் 65 வயதில் இரத்த கொதிப்பு வந்து வருவதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான நோய் காரணமாக இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 25 வயது 30 வயதுள்ள இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஏதாவது ஒரு பணிக்கு சேரும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு போகும் பொழுது தன்னுடைய இரத்த அழுத்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இரத்த கொதிப்பு வந்து கூடி இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சில நேரத்தில் பயமாகவும் இருக்குது. இந்த இரத்த கொதிப்பு 25 வயது 30 வயதிலே வந்துச்சுன்னா பிற்காலத்தில் அடுத்த 30-40 ஆண்டு காலம் அதை வந்து செவ்வனே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தா தான் பல நோய்கள் வராமல் இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்துக்கிட்டு இரத்த கொதிப்பை கண்டுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா திடீரென அந்த இரத்த கொதிப்பினால் வரக்கூடிய பெரிய நோய்கள் மிக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இரத்த கொதிப்பை சரியாக கட்டுப்படுத்தலைன்னா அது வந்து முதல்ல நமக்கு அச்சுறுத்தலாக வரக்கூடிய விஷயம் மாரடைப்பு. அப்புறம் இரத்த கொதிப்பு நல்ல சீராகவே இல்லை அப்படின்னா அது சிறுநீரகத்தை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும், சிறுநீரக செயலிழப்பை கொண்டு வந்து விடும். இது ஒரு 2வது முக்கியமான விஷயம். 3வது, இந்த இரத்த கொதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது வேறு மன அழுத்தத்தினாலேயோ இல்லை வேறு காரணங்கள்னாலேயோ கூடுதலாக இரத்த கொழுப்பு கொஞ்சம் சேர்ந்து கொண்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு, மூளையில் இரத்த கசிவு வருவதற்கு, மூளையில் இரத்தம் உறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால
இன்னொரு முக்கியமான நாள்பட்ட பிரச்சனையான பக்கவாத நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம லேசாக கட்டுப்படுத்த தவறினோன்னா, கொஞ்சம் அலட்சியமாக இருந்துக்கிட்டோன்னா இந்த 3 முக்கியமான பிரச்சனைகளில் போய் விட்டுரும். இந்த 3 பிரச்சனைகளுமே, அது மாரடைப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிறுநீரக செயலிழப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா பக்கவாதமாக இருக்கட்டும், ரொம்ப உடலை வருத்தக்கூடிய மற்ற நபர்களுடைய சார்போடையே வாழக்கூடிய ஒரு சூழலில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம் என்னென்னா, வயோதிகத்திலையும் இன்றைக்கு வந்து எல்லா குடும்பங்களும் வந்து ரொம்ப ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் நம்ம ஒரு இடத்துல போய் படுத்துக்கிட்டோம், நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிட்டோம், நமக்காக யாராவது ஒரு நபர் உதவி செய்தால்தான் முடியுங்கிற நிலைமைக்கு போகிறது நோயை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். வசதிகள் இருக்கும், நல்ல வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் வந்து நம்மை பார்த்து கொள்வதற்கும் நம்மை பராமரிப்பதற்கும் இன்னொரு நபரின் ஒரு துணை எப்பொழுதும் தேவையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நாம் பணம் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஊழியராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அது நம்மளுடைய உடலை பேணுவாங்க அப்படிங்கிறதுல வந்து நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய துரித வாழ்க்கையில், நாகரிக வாழ்க்கையில் வந்து இதற்கான அக்கறைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரத்த கொதிப்பு வராமல் பார்த்து கொள்வது. நமக்கு உடம்புல வராமல் பார்த்துக்கொள்ளணும். லேசாக அது வந்து கூடுற மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலோ, இல்லை இரத்த அழுத்தத்தை சோதிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா, உடனடியாக வந்து அதை ஆரம்ப நிலையிலேயே வேறறுக்குவதற்கு, இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான அத்தனை பிரயத்தங்களையும் நம்ம வந்து செய்து தான் ஆகணும். சரி, இரத்த கொதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னா, முதல் வார்த்தையே என்னென்னா, இந்த நோய்க்கு இன்னொரு பட்டப்பெயர் என்னென்னா சைலண்ட் கில்லிங் டிசீஸ் அப்படிம்பாங்க. அமைதியாக இருந்து நமக்கு ஒரு நோய் இருக்குங்கிற எந்த குறிகுணங்களையும் காட்டாமல் இருந்து பெருவாரியான துன்பங்களை வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இரத்த கொதிப்பு. அதனால் நம்மளுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து என்னுடைய இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். அதையும் வந்து முதல் முறை பார்க்கும் பொழுது நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, நின்று கொண்டிருக்கும் பொழுது இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, படுத்து இருக்கும்போது இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்து போனோடனே எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பணி முடித்து வரும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும். இதையெல்லாம் வைத்தே நமக்கு இரத்த கொதிப்பு நாள்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு இருந்தால் நமக்கு இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வேறு நோய்கள், இரத்த கொழுப்பு அளவு அதிகமாக இருக்குது, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அப்போவும் நமக்கு இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இருந்தாலும் போய் இரத்த கொதிப்பு இருக்கான்னு சோதிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சில சிம்டம்ஸ் வந்து இது ஒருவேளை சைலண்ட் டிசீஸாக இருந்தால் கூட ஒரு சில குறிகுணங்களை நம்ம நுட்பமாக நம்ம உடலை ஆராய்ந்தோம்னா நம்ம இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து, தூங்கி எழுந்த உடனே ஒரு தலைவலி வருது, தூங்கி எழுந்த உடனே தலை வலிக்குது அப்படின்னா அது இரத்த கொதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தலைவலிக்கு வந்து மைக்ரேன் ஹெடேக்காக இருக்கலாம், இல்லை வாஸ்குலர் ஹெடேக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சைனசைட்டிஸ் ஹெடேக்காக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீர் கோர்த்தாலோ, இல்லை வெளியே வெயிலில் போயிட்டு வந்தாலோ, இல்லை மாதவிடாய்க்கு முந்திய பொழுதுலையோ அப்போ தான் வந்து இந்த தலைவலியினுடைய தீவிரம் அதிகமாகும். நல்லா தூங்கி எழுந்த உடனே தலைவலி வருதுன்னா இது அந்த காரணங்கள்னால வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இரத்த அழுத்தம் உயர்வாக இருப்பதனால வர்றதுனால தான் இருக்கும் பெரும்பாலும். இது தவிர வேறு வந்து நம்ம என்ன மாதிரி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, உடல் முழுக்க ஒரு சோர்வு இருக்குது, கை காலில் உள்ளங்காலில் எல்லாம் வந்து ஒரு ஏதோ குத்துற மாதிரி சுருக்குன்னு குத்துற உணர்வு, இல்லை மரத்து போன உணர்வு, தடித்த உணர்வு, இப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுவும் வந்து இந்த இரத்த கொதிப்பு இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இரவு தூக்கம் சரியாக வரல, நல்ல உறக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து இரத்த கொதிப்பை உயர்த்துவதற்கும் காரணமாக இருக்கும். ஆல்ரெடி இரத்த கொதிப்பு நோய் இருக்கவங்களுக்கும் சரியாக தூக்கம் வராது. ஸோ இந்த குறிகுணங்களை நம்ம முதல்ல பார்த்து இதில் நமக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அதை முதல்ல சரி செய்து கொள்ளணும். சரி, எனக்கு இரத்த அழுத்தம் வந்துருச்சு, மருத்துவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து இதயம் விரியும் பொழுதே 95க்கு மேலே இருக்குது, இதயம் சுருங்கும் பொழுது 140க்கு மேலே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பதட்டப்பட வேண்டியதில்லை. ஒரு குறைந்த காலத்துக்கு ரெகுலராக மருத்துவம் வந்து அவசியப்படத்தான் செய்யும்.
அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்வியல் நல்ல செம்மைப்பட்டுச்சுன்னா, நல்ல உறக்கம், நல்ல நடைப்பயிற்சி, நல்ல மூச்சு பயிற்சி இருந்ததுன்னா உங்களுடைய மருத்துவரே அந்த இரத்த கொதிப்பு மாத்திரையை படிப்படியாக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பல நேரங்களில் இரத்த கொதிப்பு வாழ்வியலோடையும் உணவோடையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதிலெல்லாம் மாற்றம் ஏற்படுத்தாமல் இரத்த கொதிப்பு மாத்திரையை வேண்டான்னு நிறுத்த முடியாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, நான் இரத்த கொதிப்புக்கு காலம் பூரா மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கணுமா, நான் இதுக்கு வேறு ஏதாவது மருந்து போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு இருந்து உங்களுக்கும் நல்ல 160, 100, 156, 100 அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெடுநாளைக்கு சில நேரங்களில் வாழ்நாள் முழுக்க இரத்த கொதிப்பு மருந்துகள் தேவைப்படலாம். அதை நம்ம தவறாக நினைக்க வேண்டியதில்லை, அதை பதட்டப்படவும் வேண்டியதில்லை. ஏன்னா மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால, தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ரிஸ்க்கை விட மருந்து எடுக்காமல் இருந்தால் வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே இரத்த கொதிப்பு உங்களுக்கு 160, 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு துன்பச் செய்தி வருது, திடீர்னு ஒரு பெரும் மன அழுத்தம் வருது, உறக்கம் இல்லாமல் போக வேண்டிய சூழல் வருது, ரொம்ப ஒரு தீவிர வேலையில் வரக்கூடிய நெருக்கடிகள் வருது. அந்த நேரத்தில் தடாலென மூளையினுடைய மிக நுண்ணிய இரத்த குழல்களில் ஏதாவது வெடித்து கசிவுகள் வந்துச்சுன்னா தடாலடியாக பக்கவாதம் வந்துடும், தடாலடியாக முகவாதம் வருவதற்கான வாய்ப்பு வரும். அந்த ஒரு செகண்டில் நமக்கு காலம் முழுக்க ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு துன்பத்தோடு கொண்டு போய் விட்டுரும். அதனால் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இதுக்கு என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ இயற்கை மருத்துவமோ எது எடுத்துக்கொண்டாலும் இதை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கான்னு அவ்வப்போது சோதிச்சு கொள்ளணும். நான் தான் மாத்திரை போடுறேனே அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்த மருந்தை ஒரு சீட்டை பர்சுக்குள்ளேயே வச்சுட்டு அதை வாங்கி வாங்கி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிற நிறைய இரத்த கொதிப்பு நோயாளிகள் இருக்காங்க. அப்படி இல்லாமல் பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கிறது, பீரியாடிக்கலாக சிறுநீரக பாதை சரியாக இருக்குதா. ஏன்னா இரத்த கொதிப்பு பல பேருக்கும் இன்றைக்கி என்ன பிரச்சனை உண்டாக்குதுன்னா சிறுநீரக செயலிழப்பை கொண்டு விட்டுருது. அப்போ அது சரியாக இருக்கா, உங்களுடைய உப்புக்கள் கரெக்டான அளவில் இருக்கா, அந்த கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் சரியான அளவில் இருக்கா, புரதங்கள் கழிகின்றதா அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்கள் மருத்துவரிடம் ஆலோசித்து கொள்ளணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். நிறைய வெள்ளைத்தாமரைப்பூ, மருதம்பட்டை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு உங்களோட மருந்துகளோடு கூட பலமாக இருக்கக்கூடிய நல்ல உணவுகள். அதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு மருத்துவத்தையும் செய்து கொண்டு வந்தோம்னா இந்த இரத்த கொதிப்பை எப்பொழுதுமே நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். நம்ம ஆண்டாள் 3 நூல்கள் நம்ம பெருமாள் பத்தி பாடி எழுதியிருக்காங்க இல்லையா, அதுல திருப்பாவை, வாரணமாயிரம், அப்புறம் நாச்சியார் திருமொழி இருக்கு இல்லையா. வாரணமாயிரம் இதுல தான் வந்தது. ஆமா, வாரணமாயிரம் இவங்களோட பாட்டு தான். ஓகேயா. சோ அதுல திருப்பாவை ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா 30 வேர்சஸ் இருக்கு, அது 30 பேராகிராஃப் ஸ்டான்சாஸ் இருக்கு. அதுல 30 பேராகிராஃப்மே ஸ்டான்சாஸ்மே எதை பத்தி பாடுது அப்படின்னா ஒரு பெண் பெருமாளையும் கிருஷ்ணையும் கூப்பிட்டு பாடுற மாதிரி. ஸோ கோபிகா பத்தி இவங்க இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால ஒரு பெண் கடவுளை கூப்பிடுற மாதிரி இருக்கும் திருப்பாவை ஃபுல்லாவே. லவ்னு சொல்லுங்க. ஆமா, லவ் தான், கடவுள் மேல இருக்க காதல். சரியா. ஓகே. அண்ட் நாச்சியார் திருமொழியில 143 வேர்சஸ் இருக்கு, அந்த 143 ஸ்டான்சாஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே ஒரு கடவுள், அதாவது பெண் கடவுள் மக்களை பத்தியும் எப்படி வாழணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டாள் பயங்கர உச்சகட்டமா லவ் பண்ணியிருக்காங்க விஷ்ணு பகவானை. ஓகே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் தேதி 9வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொலைதூர செய்திகள் நன்மைகள், அனுகூலங்கள், எப்பேற்பட்ட பயணங்கள் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் அனுகூல பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு சந்தோஷமும் இனிமையும் தைரியமும் தன்னம்பிக்கை வளப்பெறும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல நபரை சந்திப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், உத்தியோகத்தில் சிறந்த பிராப்தம், தொலைதூர செய்திகள் நன்மைகள்,
தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் உங்கள் மனம் ஏற்படுவதனால் உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள் போன்ற பயிற்சி கூடங்களில் சேருவதற்குண்டான முக்கியமான அமைப்பை யோசிப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அடிவயிற்றில் ஏதேனும் உபத்திரம் உள்ளவர்கள், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். மற்றபடி உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சுபகாரிய தடைகள் சிறிது காணப்பட்டாலும் அது படிப்படியாக சரிவரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அதேபோல் பிறருடைய குடும்ப விஷயத்திலும் தலைப்பற்றிய அந்தரங்கள் விஷயத்திலும் தேவையில்லாத தலையீடு பெரும் சிக்கலாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல விஷயம் எல்லாம் காணப்பட்டாலும் பூர்வீக சொத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பூர்வீக விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், தேவையில்லாத இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் பெரும் சங்கடத்தையும் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்தி விடலாம். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருங்கள். யாரிடத்தில் வாய்க்கு வந்தபடி பேசுவதெல்லாம் பெரும் விபத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வண்டி வாகனத்திலும் சிறிது கவனமாக இருப்பது இன்று நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை, தைரியம், தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நாள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தனித்தனியாக உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தீர்க்கமான முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். மேலதிகாரிகளுடைய சங்கடங்கள் உங்களுக்கு பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனம். எடுத்தேன் கொடுத்தேன் என்றெல்லாம் பேசுவதை விட்டுவிடுங்கள். முடியாத விஷயத்தையெல்லாம் முடித்து கொடுக்கிறேன் என்று தவறான வாக்குறுதி கொடுப்பது பெரும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதனால் யாரிடத்திலும் அனாவசிய வார்த்தைகள் உத்தரவாதங்கள் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வது இன்று பெரும் விஷயங்கள் ஏற்படும். குறிப்பாக முக்கிய பதவிகள் இருப்பவர்கள் இன்று வாயடக்கம் மிக மிக முக்கியம். உணவு பழக்க விளக்கத்திலும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் காணப்படும். வரவுக்கு மீறிய செலவுகள், பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள், மற்ற விஷயங்கள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். எங்கேயோ இருக்கிற கோபத்தை எல்லாம் குடும்பத்தில் இன்று காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே வாழ்கின்ற உங்கள் துணை அல்லது துணைவியாருடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நல்ல நிம்மதியை கெடுத்துக் கொள்வீர்கள். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள், கடன் அமைப்புகள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். சுபகாரியங்களாக இருந்தாலும் கடன் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பை காணப்படுகிறது. எந்த செலவுகளையும் எழுதி வைத்துவிட்டு செலவு செய்தே நன்மை தரும். தொலைஞ்சு போவதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் உடைமைகள் போன்ற விஷயத்தில் மிக கவனம். புதிய அறிமுகத்தில் மிக மிக எச்சரிக்கை. படிப்படியாக எந்த ஒரு விஷயத்திலும் கோபதாபப்படாமல் இருப்பது பெருமளவு சங்கடத்திலிருந்து நிம்மதியை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவர்களுக்குண்டான மதிப்பு மரியாதையும் மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், லாபம், பெருமளவு சந்தோஷம், நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் மேன்மை, அரசு துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு உண்டான உத்தரவாதம். நீண்ட நாட்களாக உத்தியோகத்திலே இல்லாதவர்கள் கூட புது உத்தியோக முயற்சிகள், நல்ல செய்தி வருவது. வியாபாரிகளுக்கு பெரிய அளவு அனுகூலங்கள், லாபங்கள். குறிப்பாக சனி அமைப்பு பாதிப்பு இருக்கிறது என்றெல்லாம் மனதை வருத்தப்படுத்தாமல் இன்று நல்ல நாளை சரியாக தைரியமாக முன்னேற்ற பாதையில் சென்று நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான உங்கள் உழைப்பு பெருமளவு பாராட்டப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உத்தியோகத்தில் மேன்மை அடைவதற்குண்டான நல்ல நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள், லாபமான அமைப்பு, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் யோகமும் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மன சங்கடங்கள், மன இறுக்கங்கள், தேவையில்லாத விஷயத்திற்கு கோபதாபப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருப்பது பெரும் சங்கடத்தையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். அந்த மாதிரி விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது. அஷ்டமத்தில் உள்ள சூரியனுடைய பாதிப்பு மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். நரம்பு மண்டல அமைப்புகள் கோபதாபத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பதே நன்மை தரும். எனவே பொறுமை மிக மிக சிறந்த மருத்துவமாகவும் நல்ல பரிகாரமாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் உள்ளது இன்று நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வண்டி வாகனத்தில் சர்பத்தின் பாதிப்பு இருப்பதனால் 2ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் அந்த ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் என்பதனால் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்மை தரும். கண்டிப்பாக எந்தவித வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவதும், புறம் விட்டு பேசுவதை அறவே தவிர்த்து கொள்வதும் பெரும் சிக்கல்களிலிருந்து நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல விஷயமாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். குடும்பத்தினுடைய அந்தரங்களோ பிறர் குடும்ப விஷயத்திலோ தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். வெளிவட்டாரம் யோகம், பயணங்கள் அனுகூலங்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகள், நீண்ட நாட்களாக வரவேண்டிய ப்ரமோஷன்கள், பண வரவுகள், புதிய திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான அமைப்புக்கு உண்டான நல்ல செய்திகள் பெரும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஆண்டாள் வந்து பூமாதேவியோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவா கோயில்னு இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். அங்கே வந்து மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பாவை, இவங்க எழுதின திருப்பாவை இருக்கு இல்லையா, ஆண்டாள் எழுதின திருப்பாவை, இது வந்து ரெகுலராக வந்து அங்கே பாடிட்டு வராங்க ஆண்டாள் கோயிலில். இது வந்து என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய லாங்குவேஜில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து பாடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்களா இந்த ஆண்டாள் கோயிலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஐ திங்க் அந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் நீங்க பார்த்தே ஆகணும். சீக்கிரமா கல்யாணம் ஆகுறாம் உங்களுக்கு. தேங்க்யூங்க, உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா. அவ்வளோ பாட்டியா நானு. சரி, ஓகே, நம்ம அப்புறமா கலாய்ச்சிக்கலாம் நாளைக்கும். இதோட நம்ம கிளம்பின டைம் வந்துச்சு, கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் ஒரு ஆழ்வார் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி என்டர்டெயின்மென்ட் ஆஃப் புது காலை. பாய். Thank you.